You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன்தான் இதை கூறுகிறார். எண் 3. ஒருவர் கிறிஸ்துவின் சரீரத்தில் தனக்குரிய ஸ்தானத்தை எவ்விதம் அறிந்து கொள்வது? அது ஒரு மிக நல்ல ஒரு கேள்வி. எவ்விதம்? இன்றிரவு இங்குள்ள நம்மில் அநேகரின் மத்தியில் இந்த விதமான ஒரு கேள்வி இருக்கும். நீங்கள் எப்படி சரியாக அறிந்து கொள்வீர்கள்? இப்பொழுது இந்த சகோதரன் கிறிஸ்துவில் என்ன ஸ்தானம், கிறிஸ்துவின் எந்த பாகத்தை நான் வைக்க வேண்டும் என்று அறிந்து கொள்ள விரும்புகிறார் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது உதாரணமாக சகோதரனே, நான் இந்த விதமாக உங்களுக்கு அளிக்க எனக்கு தெரிந்த சிறப்பான விடையை கூறுகிறேன். கிறிஸ்துவில் உள்ள உங்களுடைய ஸ்தானம் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படியானால் அதை பரிசுத்த ஆவியா அல்லது இல்லையா என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் விரும்பினால், நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதை அவர் ஆசீர்வதிக்கிறாரா அல்லது இல்லையா என்று கண்டறியுங்கள். அவர் அதை ஆசீர்வதித்தால் அப்பொழுது அது அவர்தான். அவர் ஆசீர்வதிக்கவில்லை என்றால், அண்மையில் யாரோ ஒருவர் என்னிடம் கூறினார், அவர் கர்த்தர் என்னை பிரசங்கம் செய்ய அழைத்திருக்கிறார் என்றார். அதற்கு நான், பாருங்கள், அப்படியானால் பிரசங்கம் செய்யுங்கள் என்றேன். பார்த்தீர்களா? எனவே அவர், அது இப்படித்தான் என்று நான் உண்மையாகவே நினைக்கிறேன். சாத்தான் எவராயிலும் ஒருவர் இவ்விதம் நடந்து கொள்ளும்படி அவன் செய்து அதன் பின்னர் அவர்களை வஞ்சிக்கிறான். அதைத்தான் அவன் செய்ய விரும்புகிறான். அப்பொழுது முழு உலகமும் அங்கே தங்களுடைய விரலை சுட்டி காட்டுகிறது. சிலர் தங்களுக்கு அந்நிய பாஷைகளில் பேசும் ஒரு வரமும் மற்றும் அதற்கு அர்த்தமுறைத்தலும் உள்ளதாக எண்ணிக்கொள்ளுகின்றனர். சிலருக்கு தெய்வீக சுகமளிக்கும் வரம் உள்ளது. சிலருக்கு இது போன்ற வரங்கள் உள்ளன. சில சமயங்களில் அவர்கள் அந்த காரியங்களில் தவறாக உள்ளனர். பாருங்கள், மேலும் சில சமயங்களில் தங்களுக்கு இந்த வரங்கள் உள்ள போதே அவர்கள் இவைகளை பெற்றிருக்கவில்லை என்று நினைக்கின்றனர். எனவே அது மிகவும் தந்திரமானது. எனவே சகோதரரே, இதை எப்பொழுதும் செய்யுங்கள். எப்பொழுதாவது நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் உணரும் போது, நீங்கள் அதை செய்வது வேதபூர்வமானதா, அது வேதத்தில் உள்ளதா என்பதை கண்டுபிடியுங்கள். அது வேதத்தில் ஒரு இடத்தில் எழுதப்பட்டிருப்பதல்ல. நீங்கள் அதை செய்வதற்கான உங்களுடைய ஸ்தானம் அது வேதம் முழுவதிலும் உள்ளதையே நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். நீங்கள் ஒரு சுவிசேஷகராக, மேய்ப்பராக, போதகராக, தீர்க்கதரிசியாக இருந்தால் தேவன் உங்களை என்னவாக இருக்கும்படி அழைத்திருக்கிறாரோ அதை கூறுங்கள். உங்களுக்கு புரிகிறதா? அல்லது உங்களுக்கு அந்நிய பாஷைகள் பேசும் வரம், பாஷைக்கு அர்த்தமுறைக்கும் வரம், சபையில் உள்ள 9 ஆவிக்குரிய வரங்களில் எந்த வரம் சபையின் 4 ஆவிக்குரிய உத்தியோகங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானமாக இருக்குமானால் முதலாவது தேவன் அழைத்தாரா என்பதை பாருங்கள். அதன் பிறகு வழக்கமாக அதை நான் எனக்கான விதத்தில் கவனிக்கிறேன். சரியாக, இது எனக்கானதாய் உள்ளது. நான் அந்த நபரின் சுவாபத்தை கவனித்துக் கொண்டே வந்து அவர்கள் எந்த விதமான வரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று காண்பேன். பாருங்கள், தேவன் தம்முடைய சிருஷ்டியை உண்டாக்கியிருக்கிற விதமாக அவனோடு கிரியை செய்வார். பார்த்தீர்களா? அவர் ஒரு சிருஷ்டியை உண்டாக்கினால் நீங்கள் அவரை உண்மையாகவே நிலையற்றவராய் இருக்கவும் மற்றும் அவ்வாறு நடப்பதையும் கண்டால் நீங்கள், மேலும் அவர் கர்த்தர் என்னை ஒரு மேய்ப்பனாக இருக்கும்படி இன்னென்னத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பாரானால், இப்பொழுது ஒரு மேய்ப்பன் நிலையற்றவராய் இருக்க முடியாது. ஒரு மேய்ப்பன் திடமானவர், நேர்மை வாய்ந்தவர். புரிகிறதா? தேவன் என்னை போதகராக இருக்கும்படி அழைத்தார். அவர் வார்த்தையை எவ்விதம் வியாக்கியானம் செய்கிறார் என்று அவரை கவனியுங்கள். புரிகிறதா? அவர் எல்லாவற்றையும் குழப்புவாரானால் அப்பொழுது நீங்கள் அவரை குறித்து சொல்லிவிடலாம். புரிகிறதா? ஆனால் அப்படியானால் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் அதை செய்ய முடியுமா இல்லையா என்பதை பொறுத்து உங்களுடைய ஸ்தானம் வழக்கமாக அறிந்து கொள்ளப்படுகிறது. இப்பொழுது தேவன் என்னை ஒரு சுவிசேஷகராக இருக்கும்படி அழைத்த போது நான் ஒரு மேய்ப்பனாக இருக்க விரும்பினேன். மேலும் இங்கே வீட்டிலேயே தங்கியிருப்பது நன்றாயிருக்கும் என்று நான் எண்ணினேன். தேவன் என்னை அழைத்தார். முடிவில் எல்லா மக்களும் ஒன்று கூடி, அவர்களில் ஒருவரும் இன்றிரவு இங்கில்லை. அதாவது அவர்கள் மிகவும் அழுது அங்கிருந்த 1717 ஸ்பிரிங் தெருவிலிருந்து வெளிவந்தனர். இங்கே அருகில் வசித்த திருமதி ஹாக்கின்ஸ் என்ற பெண்மணி என்னை சந்தித்து அழுது கொண்டே, அது பொருளாதார நெருக்கடி உண்டாயிருந்த காலம். அண்டை வீட்டிலுள்ள ஒருவர் ஒரு பானை பீன் சமைக்க நாங்கள் எல்லோரும் வந்து அதிலிருந்தே உண்போம். மேலும் அவள், நீர் மாத்திரம் ஒரு கூடாரத்தை கட்டுவீரானால் மேசையில் என் பிள்ளைகளின் ஆகாரத்தை குறைத்துக் கொண்டு அதற்கு பணம் தருவேன் என்றாள். புரிகிறதா? என் அழைப்பு சுவிசேஷகராக இருந்தது. அன்று காலையில் இங்கே இந்த மூளைக்கல்லிலே வைத்துள்ள இன்றிரவு நாம் அங்குள்ளதை உடைத்தெடுக்க முடிந்தால் நான் சுவிசேஷகனாக இருக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினது அங்கே என் வேதாகமத்தின் கடைசி பகுதியில் உள்ள ஒரு தாளில் எழுதப்பட்டுள்ளதை நீங்கள் காண்பீர்கள். பார்த்தீர்களா? நான் ஒரு வெற்றிகரமான மேய்ப்பனாக இருக்கவே இல்லை, அவ்விதம் இருக்கவும் போவதில்லை. ஏனெனில் ஒரு மேய்ப்பனுக்கு இருக்க வேண்டிய பொறுமை எனக்கு இல்லை. புரிகிறதா? எனவே நான் மேய்ப்பனாக இருக்க முயன்றால் ஒரு மேய்ப்பன்
சுவிசேஷகனாக இருக்க முயன்றால் அது எப்படி முடியாத காரியமோ அதுபோல நான் விலகியிருப்பேன். நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? கர்த்தர் உங்களை எந்த விதமாக அழைத்திருக்கிறாரோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் உங்கள் ஸ்தானம் எதுவோ அதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏதேனும் ஒரு கேள்வி உண்டா?